தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கேட்கம் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு என்ன, எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்றத நான் நேரடியாக சொல்கிறத விட நான் கொடுக்க போகிற சில விளக்கங்களை வச்சு இது நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்களாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப சக்ஸஸாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்றதுக்காக ஒரு சில விளக்கங்களை கொடுக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் நம்ம கேட்கம் தமிழ் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குறாங்க. இந்த டாபிக் சொல்லுங்கள், இதை பற்றி விளக்கங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதை பற்றி தான் முக்கியமாக பேச போகிறோம். இது இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்து முடித்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இன்டர்வியூ போகிறவங்க, இண்டஸ்ட்ரியில் இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படி என்ன ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது கூட. ஏன் அப்படின்னு பார்க்க போனால் இந்த டாப்பிக்கு நீங்கள் காலேஜில் படிச்சிருக்கக்கூடிய சப்ஜெக்டில் எதுலேயுமே படிச்சிருப்பீங்க, பட் விளக்கங்கள் இருந்திருக்காது. இண்டஸ்ட்ரியலுக்கு தேவைப்படுற அளவுக்கு, இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம கோர்ஸில் படிச்சிருக்க மாட்டோம், இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்க மாட்டோம். அதனால தான் நம்ம அந்த கேட்கம் தமிழ் சேனல் மூலமாக இந்த ஒரு எஜுகேஷன் வீடியோவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற விளக்கங்கள் இருந்து இந்த டாபிக் என்ன, நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, உங்கள் ஸ்க்ரீனில் 2 டயக்ராம் தெரியுது. ஒன்று டயக்ராம் ஏ, ஒன்று டயக்ராம் பி. இப்போ இந்த 2 டயக்ராமுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, வித்தியாசங்கள் என்ன நீங்கள் கவனிக்கலாம். ரெண்டுமே ஒரே டிராயிங் தான். ஷேப்பை பாருங்கள், ரெண்டும் ஒரே ஷேப்பாக தான் இருக்கும். அப்புறம் என்ன சார் வித்தியாசம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆக்சுவலி நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் வரைகிறோம், எதுக்கு நம்ம டிராயிங் வரையணும்? இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டிராயிங் தேவை. இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுவாங்க? ஒரு காம்பனண்ட் 2 காம்பனண்ட்டாக பண்ணுவாங்க? கிடையாது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பண்ணும்போது ஒரே சைஸில் அத்தனை ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி வரணும். அப்போ எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கினுடைய முக்கிய கரு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஏ டிராயிங்கை யூஸ் பண்ணி 10 பொருள் செஞ்சு வச்சுருக்கிறோம், பி டிராயிங்கை யூஸ் பண்ணி 10 ப்ராடக்ட் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த A10 B10 இங்கே கம்பேர் பண்ணுறீங்க. இந்த B10 கம்பேர் பண்ணும்போது இந்த B10 டிராயிங் காம்பனண்ட்டும் ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஆனால் ஏல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்காது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், இப்போ ஏ டயக்ராமில் பாருங்கள், நிறைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 100, 50, 35, 20, 40, 20 கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 100 மெஷர்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 10 ப்ராடக்ட்னும் ஒரு பொருளில் பார்த்தீங்கன்னா 100 இருக்கலாம், 100 இருக்க வாய்ப்பு கிடைக்காது. 100ன்றது 110 இருக்கலாம், அடுத்த பொருள் 95 இருக்கலாம், அடுத்த பொருள் 105 இருக்கலாம், எப்படி வேணால் மாறி இருக்கலாம். ஆனால் பி பொருளை பார்த்தீங்கன்னா, அதாவது பி டயக்ராம் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிற பொருளுடைய ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அளவு இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 100ன்றது இங்கே 100.2, 99.8 நம்ம மெஷர்மெண்ட் வச்சுருக்கணும். இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குமே தவிர இது தாண்டி இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே டைமென்ஷனில் எவ்வளோ நம்ம வித்தியாசம் பண்ணலாம், நம்ம காம்பனண்ட்டு எவ்வளோ வேரியேஷன்ஸ் வரலாம், எவ்வளோ முன்ன பின்ன வரலான்றதை நம்ம தெளிவாக கொடுத்துட்டோம். ஆனால் டயக்ராம் ஏல கொடுக்கல. அப்போ அது ஓப்பன், இது கண்ட்ரோல்டு டயக்ராம். அப்போது இண்டஸ்ட்ரியில் போகிறீங்க அப்படின்னா எல்லா காம்பனண்ட்டுமே 1000 பார்ட்ஸ்னாலும் 1000 பார்ட்ஸ் மோரலெஸ் 99.9% ஒரே மாதிரி இருக்கணும்னு தான் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி விரும்புது. அப்போது நம்ம என்ன தேவைப்படுது? ஒரு டயக்ராமில் ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த டைமென்ஷனை கண்ட்ரோலாக கொடுக்கணும். இஷ்டத்துக்கும் அதிகமாகவும் போகக்கூடாது, அதே அளவு ரொம்ப கம்மியாக வந்துடக்கூடாது. அப்போது எந்த அளவுக்கு அதிகமாக போகலாம், எந்த அளவுக்கு கம்மியாகவும் வரலாம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். அதுதான் முக்கியம் இன்றைக்கி. அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு டிராயிங்கு, அந்த டிராயிங்கில் டைமென்ஷன்ஸ், அந்த டைமென்ஷன்ஸில் அந்த நம்பர், தட் மீன்ஸ் அந்த டைமென்ஷன்ஸ் எவ்வளோ வித்தியாசப்படலாம், எவ்வளோ வேரியேஷன்ஸ் படலாம் அப்படின்றது கொடுக்குறது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக். அதாவது பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரி, அதாவது டயக்ராம், ஜியோமெட்ரியில் ஒரு டைமென்ஷன்ஸ், அதாவது அந்த ஜியோமெட்ரிக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டா ஆர் வி கேன் சே டைமென்ஷன், அந்த டைமென்ஷனில் வரக்கூடிய வேரியேஷன்ஸ், அதாவது கண்ட்ரோல் ஆஃப் டைமென்ஷனிங். திஸ் இஸ் கால்ட் டாலரன்சிங்.
இதுதாங்க நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இந்த டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தில் இந்த பி டயக்ராம் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டயக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று டீட்டெயிலாக சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ ஒரு ஷாஃப்ட் எடுத்துக்கிறோம். ஷாஃப்ட் லென்த் 100 mm, டயாமீட்டர் 50 mm. இப்போது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் செய்யணும் அப்படின்னா எக்ஸாக்டாக 50 டயாமீட்டரில் காம்பவுண்ட் செய்ய முடியுமா அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்களும் இன்ஜினியர் தான். எந்த மிஷினில் யூஸ் பண்ணாலும் எக்ஸாக்டாக 50 டயாமீட்டர் கொண்டு வர முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம 50 டயாமீட்டர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நம்ம அது சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷாஃப்டை நான் இப்போ நம்ம படத்தில் பார்க்குறேன், நீங்கள் கன்வென்ஷனல் லேத் மிஷினில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் தாங்க. மேக்ஸிமம் 51 போகலாம், குறைஞ்சபட்சம் 41 வரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 mm வித்தியாசம் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 mm வேரியேஷன்ஸ் வரும். ஏன்னா கன்வென்ஷனல் லேத் மிஷினில் அவ்வளோதான் அக்யூரேசி பண்ண முடியும். இவ்வளோ 1 mm அதாவது 1000 மைக்ரான்ஸ் ரொம்ப அதிகம், அவ்வளோலாம் பண்ண முடியாது, இன்னும் கம்மி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிஎன்சி கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷினில் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இதே ப்ராடக்ட்டை நான் போய் என்ன பண்ணுறேன், சிஎன்சி மிஷினை யூஸ் பண்ணி நான் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறேன்னு வச்சுங்க. அங்கே என்ன பண்ண முடியும், சொன்ன ஒரு க்ளோஸ் டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 49.5 குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 50.5. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 500 மைக்ரான்ஸ் வந்து அக்யூரேசி பண்ண முடியும். ஈவன் தோ கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் மிஷினாக இருந்தாலும் அதில் நம்மளால என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்டாக 50 டயாமீட்டர் கொண்டு வர முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஷினுமே சரி, ஓல்டு கன்வென்ஷனல் மிஷினாலும் சரி, புதுசாக வந்திருக்கிற சிஎன்சி மிஷினாக இருந்தால் சரி, எதுலுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டைமென்ஷன் 50ன்னா 50 எக்ஸாக்டாக செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதுங்க, டைமென்ஷனில் வேரியேஷன்ஸ் இல்லாமல் பிளைனாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஜினியரிங் டயக்ராம் கிடையாது, அது வந்து ஒரு ரஃப் ஸ்கெட்ச், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷனுக்கு பண்ணக்கூடாது, ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த விளக்கங்களை சொல்கிறது தான் முக்கியமாக நம்ம டாபிக் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லேத் மிஷின், கன்வென்ஷனல் லேத் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா 1 mm ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜென்ரலாக பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அதாவது மேக்ஸிமம் ஒரு 1 mm கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா 1000 மைக்ரான்ஸ். சிஎன்சியில் போனேன்னா 500 மைக்ரான், 0.5 வந்து மேக்ஸிமம் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். இதையும் விட அக்யூரசி வேணும் அப்படின்னா ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மிஷின்ஸ் நிறையா இருக்குது இண்டஸ்ட்ரியில். நம்ம அந்த மிஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்ம முக்கியமான கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இந்த டைமென்ஷன் எப்படி நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கறது, எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவு நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிற முக்கியமான விஷயங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோமெட்ரி, டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங். ஜோமெட்ரின்றது ஷேப்புக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா, அதாவது இன்ஃபர்மேஷன், சொல்லப்போனால் டைமென்ஷன். அந்த டைமென்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அதாவது வேரியேஷன்ஸ் கொடுக்க போகிறோன்றது தான் டாலரன்சிங். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ங்க. இந்த டாப்பிக்கை பற்றின விஷயங்கள் இனி வரக்கூடிய அனைத்து வீடியோக்குள்ளேயும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம பேசிக்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம சொல்ல போகிறோம் அதில். ஸோ எல்லோரும் அதை தொடர்ந்து கவனிங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம பிரபாகரன் சார் எடுத்த கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவுக்காக தான் நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் வந்து 2016 யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 year கழிச்சு 2018 டிசம்பரில் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணவே ஆரம்பித்தேன். இப்போ 2019 அடுத்த ஒரு புதிய மைல்கெல்லாம் நான் மட்டும் கிளாஸ் எடுக்காமல் இந்த ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிரபாகரன் சாரை வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ அப்லோடு பண்ணுறாரு. ஸோ இது மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சார் வந்து ஒரு இது வரைக்கும் 18 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வெல் டீச்சர்னு சொல்லலாம். ஸோ சார் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு. சார்கிட்ட ஆட்டோ டெஸ்கில் இருந்து ஆத்தரைஸ்டு ட்ரெயினர் சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு. ஸோ அது இல்லாமல் பாலிடெக்னிக்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு ஓமனில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ சாரை வச்சு நான் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆன்சிஸ் வந்துட்டு ஃபுல் டெப்த்தாக யாரும் டீச் பண்ணுறாங்களா அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு யாரும் தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் யாரும் டீச் பண்ணுற மாதிரி தெரியல. யூடியூப் சேனலும் நான் நிறைய தேடி பார்த்தேன். எல்லாத்துலேயுமே வந்து டேரெக்டாக அந்த ஆன்சிஸ் சாஃப்ட்வேர் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இன்டெப்த்தாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் டீச் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சார் மூலமாக ஆன்சிஸ் வந்துட்டு ஃபுல் டெப்த்தாக
அது தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இந்த பிளேலிஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிளேலிஸ்ட்டில் ஆன்சிஸ்க்காகவே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சார் தான் வந்துட்டு இந்த ஆன்சிஸும் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் தொடர்ந்து நம்ம பிரபாகரன் சார் வந்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காம்ல நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.